துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எப்படி ஏற்படுறாங்க? அதாவது நீங்க கேட்கறதுலயே 2 ரகம் இருக்கு. எங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்தா எதிரி அப்படின்னு தெரிஞ்சுட்டா ரைட், அதை ஒரு விதத்துல சமாளிக்கலாம். முதுகுல குத்துறது, பின்னாடி இருந்து வேலை பார்க்கறது, யாருன்னே தெரியாத எதிரிகள், இது ஒவ்வொரு ராசியிலையும் சில வித்தியாசமான அமைப்புகள்ல உருவாங்க. ஜோதிடப்படி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த 6க்கு அதிபதி, அது ராசிக்கு 6க்கு அதிபதி, துலாத்துக்கு குரு பகவானா வர்றாரு. அவரே லக்னத்திற்கு யோகாதிபதியா இருந்தா அவர் எதிரியா வேலை செய்ய மாட்டார். இப்ப ஒரு துலாம் ராசியில பிறக்கிறோம், லக்னம் விருச்சகமா இருக்கு, குரு யோகரா வந்துடுறார். அப்போ ஒருவருடைய சுய ஜாதகத்துல எதிரி பாவகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு லக்னமும் மிக முக்கியமா சொல்லப்படுது. துளாராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் எப்பயுமே சண்டையை விரும்பாத ஒரு ஆட்கள், சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆட்கள். துலாம் ராசிக்காரர்கள் சச்சரவுகளை விரும்பாத ஒரு ஆட்கள், சமநிலையை விரும்பக்கூடிய ஒரு ஆட்கள். துலாத்திற்கு அப்பா சரியான ஆளான்னு சொல்லு, அம்மா சரியான ஆளான்னு சொல்லு அப்படின்னு உட்கார வச்சு கேட்டா 2 பேரும் தயா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த குணம் இருக்கு பாருங்க. அதாவது 2 பேர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஒண்ணு இந்த பக்கம் சரின்னு சொல்லு, அந்த பக்கம் சரின்னு சொல்லு, அல்லது இங்கிட்டு நியாயம்னு சொல்லு, அங்கிட்டு நியாயம்னு சொல்லு அப்படின்னு கேட்டா நியாயம் என்ன என்று அவர்களுக்கு சரியாக தெரிந்திருந்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்கள் ஒருத்தர் முகத்துக்கு நேரா நீ குற்றவாளி அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லாமல் பொய் சாட்சியாக சொல்லவே மாட்டாங்க. அது இறைவன் கொடுத்த வரம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த துலாம் ராசியில தான் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சம் என்ற நிலையை பெறார். எல்லா ராசிக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அமைப்புகள் இருந்தாலும் துலாம் ராசிக்கு அந்த நீதி தேவதையினுடைய சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த இடத்துல சுக்கிரனும் ஆட்சிநாதனாக வர்றார். அதனால தராச சின்னமா பெற்ற இவர்கள் எதிரியையும் சம அளவுல சில நேரங்கள்ல வச்சிருக்கக்கூடிய சூழல் கால விதியினுடைய அமைப்பு பிரகாரம் இவங்களுக்கு நடந்துடும். அதை கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய சமநிலை தன்மையால, சாதுரிய தனத்தால, தன்னுடைய வாக்கு வசீகரத்தால, தன்னுடைய திறமையால, தன்னுடைய புத்திசாலித்தனத்தால, தனக்கே உண்டான அந்த ஆற்றலால ஜெயிச்சிருவாங்க. அதே நேரத்துல கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் துலாம் ராசிக்காரர்கள் சமாளிப்பதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உருவாகிற விதமே துலாமுக்கு ஒரு திணுசா இருக்குன்னு சொல்லுவாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நேரடியா எதிர்க்கிறவனை விட மறைமுகமாக எதிர்க்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகம் இருப்பாங்க.